வணக்கம். டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன் ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, ரிலாக்ஸ். அதாவது பால்வெளி மண்டலம், மில்கிவே கேலக்ஸி, இப்போ வாழக்கூடிய இந்த சூரிய குடும்பம், இந்த எர்த்தானது டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலிருந்தே இருக்குது. அதுக்கு முன்னாடியே பல வருஷங்கள் சொல்கிறாங்க. ஓகே, அதனால் எர்த்தை பொறுத்த வரைக்கும் இரவு பகல் அப்படின்றது ஒரு இயல்பான விஷயந்தான். அதை வாழக்கூடிய மனித நபர்களும் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்காங்க, எத்தனையோ பேர் வாழ போகிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில் பார்த்தா ஒரு பயணி மாதிரி தான். ஓகே, அதனால் ஒரு சில பேருக்கு மட்டும் ஒரு தகவல் சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன எதுன்னு தோதாகும். ஓகே, அந்த வகையில் ஆக்டர் விஜய் தற்போது முதலமைச்சர் ஒரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் தான். ஏன்னா ஒரு டைரெக்டாக நான் சொல்கிறது தெரியல, தினமும் பொறுமையாக கேட்டுக்குங்க. மனது நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா அதில் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அந்த வகையில் ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதுக்கு என்னங்க தீர்வு அப்படின்னா, ₹1,00,00,000 நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன், நல்லா சாப்பிடுங்க, இன்றைக்கி ஃபுல்லாக தான் உங்களுக்கு வேலை, சாப்பிட்றது தான். சும்மா 8 மணி நேரம் சாப்பிடுங்க, நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு உணர்வு தோணும், நம்ம சரியாக சாப்பிடலை, நம்ம சரியாக உடற்பயிற்சி செய்யலை, அதுதான் நம்ம சோர்வாக இருக்கிறதுக்கு காரணம். மற்றபடி பட்டர்ஃப்ளை அட்டாக்லாம் அப்படிலாம் நம்ம ஒன்றும் இது நினச்சக்கூடாது அப்படின்றத உணர்வீங்க. அப்போ தான் ஏதாவது ஒன்று தோதாகும். அதனால் நீ ஃபுல்லாக சாப்பிடுங்க. 1 crore ஸ்பான்சர். ஓகே, ஃபுட்டு. ஓகே, சரி, நான் உங்களுக்கு ஏதாவது தோதா நான் கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல் இத்தாலி டிஸ்கஷன். இத்தாலியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, ஆனால் கடந்த காலத்தில் அப்படி இப்படின்றத விட நம்ம நிகழ்காலத்துலேருந்து தான் தொடர்ச்சியாக நம்ம எல்லா வகையிலும் தோது பார்க்கணும். ஓகே, அந்த வகையில் இத்தாலி கண்ட்ரியோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்ற மொதப்படியானது ஒரு 100 years பேக்கேஜ். ஓகே, ஒரு 100 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சக்கூடிய விஷயம் எல்லாமே சொல்லி தருவாங்க. அதுதான் மொதப்படியே. ஓகே, அதனால் இத்தாலி கண்ட்ரி இலக்காரமாக நினைக்காதீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு சிட்டிலெலாம் வாழ்ந்துருந்தீங்கன்னா நிறையா சம்பாரித்து நிறையா லாஸ் ஆகி நிறையா பிஸ்னஸ்ஸு, நிறையா இன்வெஸ்டர்ஸு நிறையா பேர் இருக்காங்க. விஜய் மல்லையான் நபர் கூட நிறையா சம்பாரிச்சார், நல்லா கொடி கட்டி பறந்தார். கடைசியில் எல்லாமே கொலாப்ஸாக மாறிடுச்சு. நிறைய நிறுவனம் கூட அந்த மாதிரி மாறுது. ஓகே, அதனால் காசு, எர்த்து அப்படின்றலாம் விட மனிதநிலை, பண்பு அப்படின்ட்டுருக்கு. அந்த பண்பு நிலையில் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு கல்வி, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இத்தாலி அருமை. அதனால் அங்கே க்யூனாக வேலை பார்க்குறது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, சரி, அடுத்த தகவல் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு அலுவலகம் அமைக்கணும். அது ஒரு தொடர்ச்சியான பணி தான். காசு கிடைக்கிறத பொறுத்து நம்ம ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஓகே, யதார்த்த ரீதியாக இந்த பட்ஜெட்டு வசூல் அப்படின்றதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னா, உலகம் முழுவதும் திரையிடப்படணும். ஓகே, இப்போ எனக்கெலாம் சைனாவில், ரஷ்யாவில், ஃப்ரான்ஸில், யூஎஸ்ஏயில் நிறையா கண்ட்ரீஸில் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதனால் சம்பாரிச்சிக்கலாம். ஓகே, ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படுது. ஓகே, சரி, அடுத்து உளவியல் ரீதியான ஒரு தகவல். சில திரைப்படங்கள் வெற்றி, தோல்வி அதெல்லாமே கடந்து போக வேண்டிய ஒரு பாதை தான். ஓகே, அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல் கம்பெனி ஆகட்டும், கவர்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடியோவாகட்டும், தேவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும், எல்லாம் என்ன கான்செப்ட் அப்படின்னா இயர்ஸ் கான்செப்ட். ஒரு வருஷத்துக்கு என்ன வகையில் தோது பார்க்க போகிறோம், என்ன லாபம் கிடைக்க போகுது, அப்படி தோது பார்க்கணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் தோது பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம் தான் மிச்சம். ஓகே, அதனால் பொறுமையாக தான் தோது பார்க்கணும். அந்த வகையில் தான் எல்லாமே அமைக்கணும். ஓகே, சரி, அடுத்து ரஷ்யா புதின் டிஸ்கஷன், ஆசிரமம் டிஸ்கஷன். அதாவது என்ன தகவல் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையுமே டைம் அப்படின்றது மாறுபடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி டைம் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலையும்
இரவு பகல், அந்த இரவு பகல்லே நிறையா வித்தியாசம் இருக்குது. கரன்சியில் வித்தியாசம் இருக்குது, லாங்குவேஜில் வித்தியாசம் இருக்குது, ஃபுட்டில் வித்தியாசம் இருக்குது, கல்ச்சரில் வித்தியாசம் இருக்குது. எல்லாமே வித்தியாசமாக தான் வாழ்கிறாங்க. ஓகே. அதனால் இந்த எண்ட் ஆஃப் ஒர்க் அமௌண்ட் அப்படின்றது ஒரு நல்ல தொகை தான். அது செலவு செய்யணும். ஓகே. அது அப்ரூவலு ஓகே, அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் யூசேஜ் அப்படின்றது தேவைப்படுது. அதனால் எண்ட் ஆஃப் ஒர்க் அமௌண்ட்லேருந்து ஈஷாசிரமம் பொறுத்த வரைக்கும் 30 crores லா ஒவ்வொரு மந்த்துமே டொனேஷன். ஓகே. என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஆசிரமம் என்ன டெவலப் பண்ணுறாங்க, நான் ஆசிரமத்தை டெவலப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஓகே. ஒருவேளை இந்த பதத்தில் நம்ம தோது பார்க்குறப்ப மட்டும்தான் சரியான ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே. அதனால் என்னோடய பிரதர் ஒரு மனித நிலையிலான ஒரு நபர். அவர் அங்கே வேலை செய்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிட்டோம். ஓகே. அதனால் அதே சமயத்தில் என்ன தோது பாருங்கள், அதுக்கு தான் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். ஓகே. சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி ஓகே. இருந்தாலும் அவங்களாம் நிறையா கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள். ஓகே. அவங்களாம் சமீமா கிளாஸ் வரைக்கும் அட்டன் பண்ணால் தான் ஓரளவு நல்லா பதமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒருத்தர் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, கிறிஸ்டியானிட்டியாக இருக்காங்க, பைபிள் படிக்கிறாங்கன்னா தாராளமாக படிக்க சொல்லுங்கள். யோகா பயிற்சி அப்படின்றது ஒரு உடலுக்கும் மனதுக்கும் தேவையான ஒரு பயிற்சி. அதில் மதம் அப்படிலாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான். மற்றபடி கிறிஸ்டினாக இருக்கிறவங்க யோகா பயிற்சி செய்யுங்க, முஸ்லீமாக இருக்கிறவங்க யோகா பயிற்சி செய்யுங்க. மதம் அப்படின்றது நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவனை எல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ண வச்சிங்கன்னா ஓரளவு ஒரு நார்மல் ஸ்டேட்டஸுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ தான் அவனுடைய தொழில், வருமானம், ஃபேமிலி எல்லாம் ஒரு வகையில் மேம்படையும். அதுக்கு ஏதாவது தோது பாருங்கள். ஓகே. மற்றபடி அவன்கிட்டலாம் எதுவும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஓகே. நான் அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவன் ஒரு பாத்தில் தான் இருப்பான். அதனால் அவன் தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் போய் தலையிடாதீங்க. மற்றபடி அவனை ஒரு பண்பு நிலையில் ரெடி செய்யுங்க. ஓகே. அடுத்த ஆசிரமம் என்ன தோது பார்க்கணும். ஓகே. அப்போ தான் எனக்கு எதாவது காசு எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சின்னா ஸ்பெஷல் டொனேஷன் சொல்லிட்டு காசு தருவேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஈஷா ஆசிரமத்தில் சத்குரு மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு நபராகவும் இருக்கிறாரு. உண்மையாக இருக்கார், பண்பாக இருக்கிறாரு, நல்ல ஒரு தரமாக இருக்கிறாரு. மற்றவங்களாம் ஒரு ஃபெயிலியர் ரிசல்ட்டு மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால் நிறையா பயிற்சி செய்யணும். ஓகே. நிறையா அந்த ஆசிரமத்தை சரியாக பயன்படுத்தணும். எனக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்போ என்கிட்ட இருந்து நிறையா இப்போ என் கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க சில பேர்லாம். அவங்களாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் கூட அங்கே ஆசிரமத்தில் யாருமே டைம் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. ஒன்று தியானலிங்கத்தில் அந்த நாதாரணம் கலந்துக்குவாங்க, லிங்கபேரி பூஜையில் கலந்துக்குவாங்க. அங்கே ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட்டு பண்ணாத அளவுக்கு மெடிடேஷனு, தன்னிலை மேம்பாட்டுக்காக நிறையா பேர் டைம் ஒதுக்கியிருக்காங்க. நானே கூட ஆசிரமத்தில் எல்லா நேரமும் சரியான நேரமாக பயன்படுத்த நினச்சிருக்கேன். தியானலிங்கத்தெல்லாம் 8 மணி நேரம் தியானம் செஞ்சுருக்கேன். ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் தோதாகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் அந்த இடமானது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம். அந்த இடத்த சரியாக பயன்படுத்திக்கிங்க. போட்டி போடாதீங்க, பொறாமப்படாதீங்க, அவங்க இவங்கன்னு சொல்லி சண்டை போடாதீங்க. அந்த இடத்த பயன்படுத்தி இங்கே மேன்மை நிலைக்கு வாங்க. அந்த இடம் மட்டும் கிடையாது, இன்னும் அடுத்தடுத்த இடமும் இருக்குது. ஓகே. அதனால் ஆசிரமத்தை நேசிங்க. கொடுமைப்படுத்தாதீங்க, சித்திரவதைப்படுத்தாதீங்க, ரணப்படுத்தாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க, துன்பப்படுத்தாதீங்க.